தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதிபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாதன் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த பூலோகத்துல வாழணும்னா நமக்கு என்ன சார் வேணும் முதல்ல அப்படின்னா, காசு பணம்லாம் அப்புறம் இருக்கட்டும், சாப்பாடு வேணும். இந்த சாப்பாடு யாருக்கு சாப்பிடுறோம்? நம்ம சரீரில் இருக்கிற ஆத்மாவுக்கு. அப்ப எம்பெருமானுக்கு அமுது படைத்த எப்படி நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம சரீரத்துக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பெரிய புராணத்திலிருந்து சொல்லப்படுகிறது. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த காலத்துல நமக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும். எப்படி பண்றது? அடியேனே அறிவிலாவை கண்டேன் என் அடிமை வேண்டி அப்படின்னு சிவபெருமான பாடுற. அமுதுசை பரடே போற்றி. இது என்ன அப்படின்னா, ஆத்துல சுவாமிக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நீ யாரா இருந்தாலும் சரி, சுவாமிக்கு மாமிசத்தையே கொண்டு வச்சார் ஒருத்தர் அடியார். ஒருத்தர் காலால உதைச்சான். நான் இப்படி வருவேன். இந்த கலியுகத்துல கல்லால விட அடிக்கிறான் சுவாமிய. ஆனா கடைசியில பார்த்தேன்னா அவன் எங்க போய் நிக்கிறான்? அவர்கிட்ட தான் போய் நிக்கிறான். அப்ப என்ன சொல்றார் பரமன்? அனுக்கிரகம் என்று அவன் திருந்திட்டான். பார்த்தேலா, அதுதான் அந்த கல்லாலையும் காலாலையும் உதைச்சு கண்ணை கொடுத்தார் ஒருத்தர். ஒருத்தர் அன்னம் பாலிச்சுட்டே இருந்தார். யார்? அப்பூதி அடிகளார். சொத்தெல்லாம் வித்துட்டாங்க. ஆனா என்ன கிடைச்சது? அப்பூதி அடிகளார் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாருங்க. பெரிய புராணத்துல செட்டிடார் அப்படியே கொண்டு வர்றார் எல்லாத்தையும். இந்த அன்னதான வைபவம் சும்மா ஒண்ணு யாரும் போட முடியாது சார். தர்மத்தை கெஞ்ச பிசியாரெல்லாம் இருக்கா நிறையா. நம்ம பாத்துல சுவாமிக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நைவேத்தியம் பண்ணணும். என்ன பண்றது சார்? நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா மாமிசம் சாப்பிடுவோம். எங்க வீட்டுல அந்த பழக்கம் உண்டு. நான் எப்படி பண்றது? காலையில உங்க வீட்டுக்கு மாமிசம் வரத்துக்கு முன்னாடி நீ யாரோ ஒருத்தர் உங்க காத்துல ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி விளக்கேத்துறல் இல்லையா? அப்ப ஒரு கல்கண்டான ஒரு வாழைப்பழமான சாதம் வேண்டாம். சாதம் பண்றவா எப்போதும் பண்ணுவா. குல வழக்கப்படி சுவாமிக்கு ஏதானு ஒண்ணு படைச்சிருங்க. அப்ப என்ன சொல்லுதா அப்படின்னா, நம்பாத்து தெய்வங்கள் ஏங்க, முதல்ல நீங்க கோவிலா சுத்ததை விட, பரிகாரங்கள் பண்றதை விட, ஹோமங்கள் பண்றதை விட முதல்ல நம்பாத்து தெய்வத்தை வழிபடுங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வரோம். நேர நம்பாத்துக்குள்ள தானே வரோம். 4வது மாடி தான் நம்பான்னு நமக்கு நல்ல உணர்வோடு தானே லிப்ட்ல ஏறுறோம். 1வது மாடிக்கு போயிடுறோமா? இல்லையே. அதே போலதான் இந்த அன்னம்பாளித்தல். சுவாமி நம்பாத்து தெய்வம் நம்பாத்துல வந்து உட்காந்துக்கும். எனக்கு ஒரு நைவேத்தியம் பண்றானா சுவாமி நேர சாப்பிட மாட்டேன், ஆனால் அந்த ஆத்மா சாப்பிடும். அப்படிப்பட்ட நைவேத்தியம் ரொம்ப பவர்ஃபுல். என்ன நம்மாத்திர பண்ணதுனால என்ன மகா நைவேத்தியம், என்ன விசேஷம் அப்படின்னா, சுவாமி ஆனந்தமா சாப்பிட்றாரு. அதை என்ன பண்றோம்? காக்காக்கு கொண்டு வைக்கிறோம். அந்த காக்காக்கு வச்சுன்னா அங்க யார் சாப்பிட்றா? முன்னோர்கள் காக ரூபத்துல சாப்பிட்றார்கள். சரி, நம்ம பாத்துல சாப்பிட வைக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்துடுறா. என்ன கேட்கிறோம்? எங்க காலத்துல சாப்பிட போறோம், வாங்க நீங்க சாப்பிடுங்க, சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு நம்பாத்து சுவாமிகிட்ட நம்ம எவ்வளோ நைவேத்தியங்கள்லாம் பண்ணி வழிபடுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம பாத்துல அன்ன தர்மம் நடக்குமா. அன்னத்தை எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் சிதம்பரத்துலதான் சார். நடராஜாட்ட போய் நின்னா போதும், சுவாமி அப்படியே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பார். அவர் போய் நின்று நீங்க வேண்டின்னு வந்துட்டேன்னா, விவசாயிகள்லாம்
ஒரு வாட்டியான சிதம்பரம் நடராஜ பெருமானை போய் பாருங்கள், அவர்கிட்ட போய் கேளுங்க. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா அப்படின்னு நந்தனார் பாடுறார். எப்படி வயல் விளைந்தது, அன்னத்தை கொண்டு கொட்டார். விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய தெய்வம் என்ன தெரியுமா? சிதம்பரம் நடராஜ பெருமான். விவசாயம் செழிக்கும், நிறைய கொண்டு கொடுப்பார் சிவபெருமான். நீங்க ஒரு வயலுக்கு 100 மூட்டை விளையணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது 500 மூட்டை விளைய வைப்பார் அவர். அந்த அளவுக்கு அன்னதானம். அது என்ன அப்படின்னா சுவாமிக்கு நைவேத்தியம். யார் அரிசியோ நைவேத்தியம் ஆகிட்டே இருக்கும் சுவாமிக்கு. எந்த ஊர்ல விளைஞ்சதுன்னு தெரியாது, யாரோ ஒரு மூலியமா சுவாமி நைவேத்தியம் பண்றார். அதே மாதிரி நம்ம பாத்துல இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்சது டெய்லி காலையில கல்கண்டோ இல்ல பழமோ இல்லைன்னா சாதமோ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். நைவேத்தியம் பண்ணா இதனுடைய மகா விசேஷம் என்ன அப்படின்னா தெய்வ ஆணுகூலம் நம்ம பாத்துல இருக்கும். உங்களை ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒன்று வாங்கணும், சாப்பிடணும் இல்லையா? யாருக்கு? ஆத்மான ஆத்மனித்திருதா, நம்ம ஆத்மாக்குள்ள ஒருத்தர் இருக்க, பரமேஸ்வரன் இருக்க, அவருக்கு தான் சாப்பாடு. ரெண்டாவது உங்க ஆத்மா உள்ள இருக்கு, அது கேட்குமா மகாபாவி பட்டினி போட்டு போறான், உள்ளுக்குள்ளேயே சொல்லும். அதனால்தான் சன்னியாசிகளோட காற்றையே உணவாக தான் உண்ணார்கள், அந்த ஆத்மாவுக்காக. இல்லைன்னா அதுவும் வேணான்றுவான். அப்படிப்பட்ட இந்த நைவேத்தியம் பண்ணால் நம்ம ஆத்துல மங்கள காரியங்கள் அதிகமா நடக்கும். மங்கள காரியம் நடக்கணும்னா ஆத்துல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஏதானு டெய்லி சுவாமிக்கு ஏதானு ஒன்று பண்ணிடணும். நீங்க அப்புறமா மாமிசங்கள் உங்க இதர போக்குவரத்தான சமையல்கள் நீங்க அப்புறம் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு ஏந்து வந்தேடா சுவாமி விளக்கு ஏத்தினோன்னு, சுவாமி நாங்க எங்க ஆத்துல விளக்கேற்றத்துல ஆண் ஏத்தலாமா பெண் ஏத்தலாமா, தாராளமா யாரோ ஒருத்தர் யார் முன்னாடி எழுந்து இது பண்றீங்களோ ஏத்தி சுவாமிக்கு குளிச்சுட்டு வந்து நைவேத்தியம் பண்ணுங்க. கல்கொண்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணேன்னா நம்ம பாத்துல கல்யாண கோலம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், நிறைய சந்தோஷம் நம்ம பாத்துல இருக்கும். நம்ம பாத்துல வரவா போறாளுடைய அதிகரிப்பு அதிகமா இருக்கும். நீங்க எவ்வளவு கோலோ சுவாமிகிட்ட இருக்கீங்களோ, சுவாமி உங்க பாத்துல இருக்கும்போது அவ சொல்லுவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இவ்வாத்துக்கு போனாலும் நமக்கு மனசுக்கு ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா இருக்கும், சிரிச்சு பேசிட்டே இருப்பா, ஜாலியா இருப்பா அப்படின்பா. சோ அந்த அளவுக்கு சுவாமி நம்ம பாத்துல ஒரு மங்களகரமான விஷயத்தை நடத்திட்டே இருக்காரு. அடுத்த வாழ கூட நடத்தி கொடுக்குறாரு. அதனால நம்பாத்து தெய்வம் நம்மளையும் வாழ வைத்து வரவோரையும் வாழ வைக்கும். அதனால எல்லாரும் சுவாமியை பட்னி போடாம நைவேத்தியம் பண்ணி சுவாமியுடைய அருளுக்கு பாத்திரமா இருக்கிறோம். காலையில நீங்க எப்ப வேணா நைவேத்தியம் பண்ணலாம். சார் காலையில நான் வேலைக்கெல்லாம் போயிடுறேன் அப்படின்னா சாயங்காலம் வந்தாலும் அந்த சுவாமிகிட்ட 2 நிமிஷம் உட்காருக்கும். நம்ம பார்த்து தெய்வத்தை நம்ம எப்படி குழந்தை பிறந்தா குழந்தைகிட்ட வந்து கொஞ்சிரும். இந்த காலத்து அப்படின்னா குழந்தை பிறந்து 6 மாசம் கழிச்சு வேலைக்கு போயிடுறான். அந்த வேலையிலேருந்து ஓடி வந்தோடனே அந்த தாய் அந்த குழந்தைய எப்படி அரவணைச்சு கொஞ்சிரா பார்த்தீங்களா? அவ ட்ரெயின்ல வரும்போது பஸ்ஸில் வரும்போதுலாம் நினப்பு ஃபுல்லா அந்த குழந்தை பக்கம் தான் இருக்கும் அவளுக்கு. அந்த உடனே குழந்தைய அணைச்சு பால் கொடுத்துருவான். ஏன் அப்படின்னா அந்த பற்று. அதே போல அந்த கர்ப்பஸ்தானத்தினுடைய உணர்வு. அந்த குழந்தையோட தகப்பனாருக்கு கூட அந்த ஃபாஸ்ட் வராது. அவ ஆபீஸ்ல உட்காந்துட்டே இருப்பா, அவ சிந்தனை ஃபுல்லா அந்த குழந்தைகிட்ட இருக்கும். ஐயோ என் குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே, என் குழந்தைக்கு ஓடணுமே அப்படின்னு ஓடி வந்து அந்த குழந்தைய அந்த அந்த அவ மாமியாரோ இல்ல அம்மாவோ யாரோ வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஓடி வந்து அந்த குழந்தைய வாங்கி பால் கொடுப்பா. ஏன்? அவளுக்கு அந்த அன்னத்தை பரிபாலனம் பண்றான். அந்த ரத்தம் கொடுத்தோன்னு அந்த குழந்தை அந்த அம்மா முகத்தை பார்த்தோன்னு எப்படி சிரிக்குது. அதே போல நம்ம பாத்துல இருக்க தெய்வம், நீ ஒரு 10 நிமிஷம் உட்காந்துன்னு வச்சுக்கோ, அது சிரிச்சுட்டு இருக்கும் நம்மளோட. ஆகா என் குழந்தை என்னோட உட்காந்துருக்கான் 2 நிமிஷம். யாராலும் சுவாமி சன்னதியில 2 நிமிஷம் உட்காந்துருக்கோமா? யாரும் உட்காருது இல்லை. பாட்டை போட்டு கேட்டுன்னு இருக்கோம், அது மாட்டு பாடின்னு இருக்கும். மகாலட்சுமி கந்த சஷ்டி எல்லாம் பாடும். நீ சாமிகிட்ட 2 நிமிஷம் உட்காந்தியா? இல்லையே. உட்காந்து உன் குறைய சொல்லு, அந்த தெய்வம் கேட்கும். அதனால எல்லாரும், அதாவது குழந்தைகள்ல இருந்து எல்லாரும், குழந்தை காலேஜ் போறான் அப்படின்னா நல்லா படிக்கணும், ஒரு 2 நிமிஷம் வேண்டிக்கணும். அம்மா நீ போய் வேண்டிக்குமா, அப்பா நீ போய் வேண்டிக்குமா, அது மாதிரி சொல்லாதீர்கள். தெய்வம் நமக்கு மேல் நம்ம உயிரை காப்பாற்றும். இன்னைக்கு நம்ம நடந்து போறோம் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம தெய்வங்கள், நம்ம வீட்டில் இருக்க தெய்வங்கள் நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால ஆன்மீக நண்பர்கள்
சுவாமிக்கு நிறைய நைவேத்தியம் பண்ணுங்க. விசேஷ நாள்லாம் பழங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி நம்பாத்து தெய்வத்தை கொண்டாடுங்கள். நம்ம தெய்வம் நம்மளை காப்பாற்றும். நம பார்வதி பதயே மகாதேவா.